நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு பதவியேற்றிருக்காரு. அவரோடு இணைந்து சில அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. அத்துணை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். ஒரு புதிய அரசாங்கம் முதல் அடியை எடுத்து வைக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடம் என்கிற சொல்லாடல் இல்லாத, நேரடியாக திராவிட கட்சி என்று தன்னை கூறிக்கொள்ளாத ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. திமுக அதிமுக மட்டுமே ஆண்டு கொள்ள முடியும், திமுகவை வீழ்த்த அதிமுகவோ அதிமுக வீழ்த்த திமுகவால் முடியாது, ரெண்டையும் வீழ்த்த யாராலையும் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு புதிய கட்சியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி 108 இடங்களை வென்று பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில் பல்வேறு கூட்டணிகளை இணைத்து கொண்டு எப்படியோ ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு தமிழக வெற்றி தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமாக மாறியிருக்கிற விஜய் அவர்கள். அதற்கு உண்மையிலே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். விஜய் அவர்கள் வந்த உடனே இன்றைக்கு 3 முக்கியமான கையெழுத்துக்களை இட்டிருக்காரு. முதல் 3 கையெழுத்துக்கள் என்று தமிழக வெற்றி தோழர்களும் அவருடைய கட்சிக்காரங்களும் சமூக வலைதளங்களை தாண்டி எழுதி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு பதவியேற்பு விழாவில் விஜய் அவர்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்று அவர் பேசுகிற பொழுது தொடங்கும் போதே எப்படி திரைத்துறையிலிருந்து நான் வந்தேன் அப்படிங்கிறத பேச ஆரம்பித்தார். ஒரு சாதாரண இணை இயக்குனருடைய மகனாகத்தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். அந்த இணை இயக்குனராக இருந்து கஷ்டப்பட்டு எல்லாருடைய கஷ்டமும் தெரியும். நான் ஒன்றும் பெரிய வானத்திலிருந்து குதிச்சில்லை, நான் ஒன்றும் தேவதூதனும் கிடையாது, சாதாரண மனிதன் தான் அப்படின்னு எப்போதும் அவர் மேடைகளில் பேசியதை இந்த மேடைகளையும் பேசினார். அதே போல் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த வாக்களித்தவர்களுக்கு, அப்புறம் வாக்களிக்காதவர்களுக்கு, விமர்சனம் செய்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாரும் சொல்வது போலவே அவரும் சொன்னார். அதற்கு பிறகு யார் யார் உழைச்சாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸு, தமிழக வெற்றித்துறை தோழர்கள், தொண்டர்கள், கூடவே இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் நன்றிகளை சொல்லிட்டு நான் வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார். 10 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி வச்சிருக்கு. தமிழ்நாடு அரசுனா ஏற்கனவே இருந்த அரசு கடன் வாங்கி வச்சிருக்கு. அதனால் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு வெள்ளை அறிக்கையை நான் விட போகிறேன் அப்படின்னாரு. எல்லாரும் ஏகோபித்த கரகோஷம் கிடைத்தது. ஏகோபித்த கரகோஷத்தோட வெள்ளை அறிக்கை வெளியிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வெள்ளை அறிக்கை இப்படி விட்டுட்டு எனக்கு நான் வந்த உடனே பெரிய சவால் காத்துருக்கு, என்ன உள்ளே இருக்குது என்ன இல்லை, எப்படி பண்ணணும், எனக்கு எதுனே தெரியலை, இனிமேல் தான் போய் தெரிஞ்சுக்கணும், அதனால் கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் கொடுங்க. சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க 2011-12 ப்ளீஸ் பேர் வித் மீன்னு சொன்னாங்க. ஏன்னா அன்றைய 2006-11 வரைக்கும் இருந்த திமுக அரசு கடுமையான கடன் நெருக்கடியை கொடுத்துருச்சு. ப்ளீஸ் பேர் வித் மீ, என் கூட கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் விஜய் அவர்களும் என் கூட கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எனக்கு படிப்படியாக நான் எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் கூட சரிதான், அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சொல்கிறது தான். ப்ளீஸ் பேர் வித் மீ, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் சரி சரின்னு சொல்கிறது சரிதான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கடன் 10,64,000 கோடி இருப்பது விஜய் அவர்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இன்றைக்கு தெரியாது. ஏற்கனவே தேர்தல் பரப்புரை மேடைகளில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்களும் பலமுறை சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுட்டி காட்டியிருக்காரு, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்களும் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ 10,64,000 கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுகவுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் நிதிநிலை அறிக்கையில் 10,64,000 கோடி கடன் இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ 10,64,000 கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு அரசு என் கையில் கிடைத்தால் நான் மாற்றத்தை கொடுப்பேன், நான் இந்தந்த வாக்குறுதிகளால் நிறைவேற்றுவேன்னு சொல்லி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ தாலிக்கு தங்கம் தருவேன், 2,500 ரூபாய் பணம் தருவேன், சூப்பர் 6 அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர் தருவேன், அதே போல் இடைநிற்றலுக்கு 15,000 ரூபாய் பணம் தருவேன், மாதம் 4,000 ரூபாய் இளைஞர்களுக்கான, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கான இளைஞர்களுக்கான ஊக்கத்தொகையாக தருவேன் அப்படின்னு கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்த உடனே செய்வேன்னு சொல்லி அவரே தேர்தல் பரப்புரை மேடைகளை சொன்னார். இப்போ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2021 எல்லா இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு தான் 1000 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ நம்ம கேட்டோம்,
எங்க ஊர்ல திருநெல்வேலியில ஒரு பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு கடை இருக்கும், மாம்பழ கடை. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கிலோ 10 கிலோ 10 கிலோ 10மாங்க. பக்கத்துல போய் மாம்பழம் கிலோ 10 ரூபாய்க்கு வாங்க போனா அரை கிலோ 10 அரை கிலோ 10மாங்க. அப்ப நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபான்னு கிலோ 10 மாதிரி சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபான்னு சொல்றீங்களே, அரை கிலோ 10ன்றீங்களே, அந்த வியாபாரிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கிலோ 10, ஆட்சிக்கு வந்துட்டு அரை கிலோ 10. அதே ஃபார்முலாவை திரு விஜய் அவர்களும் பின்பற்றி ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொன்னது பதிவாக இருக்கு. வெறும் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அவர் பேசிய கூட்டங்களே மொத்தம் 10 கூட்டம் தான். எடுத்து பார்த்தா தெரியும். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அந்த காணொலி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். ஏற்கனவே இப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில தமிழ்நாட்டின் அனைத்து இல்லங்களுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொன்னீங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் தகுதி வாய்ந்த வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம், அந்த தகுதி வாய்ந்தனா என்ன, இந்த நிறுவனங்களை போட்டிருப்பாங்க கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு. அப்போ அந்த கண்டிஷன் அப்ளையை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்களா? திராவிட மாடல் ஆட்சியை போலவே அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபா கொடுப்பது போல 200 யூனிட் மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் இலவசம்னு சொல்லிட்டு இப்போ 500 யூனிட் வரை பயன்படுத்துறவங்க மட்டும்தான் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்றீங்களே, இது எந்த மாதிரியானது? அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து செஞ்சதை நீங்களும் முதல் நாளே செய்வீங்கன்னா எந்த வகையில் இது மாற்று அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லா கட்சியும் பாரபட்சம் இல்லாம எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சில தாவேக தொண்டர்களுமே எழுப்பியிருந்தாங்க. நீங்க சொன்னது என்னன்னா இப்போ செஞ்சது என்னன்னா, நீங்க தானே சொன்னீங்க எல்லாருக்கும் 200 யூனிட்னு, இப்போ 500 யூனிட் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் 200 யூனிட்டா? இது எந்த வகையில மாற்று? இது எப்படி சரியானது? உங்க வாக்குறுதி நீங்களே மீறலாமா? முதல் வாக்குறுதியவே மீறலாமா? முதல் வாக்குறுதி சொன்னதை செஞ்சிருக்காரு, மாற்று கருத்து இல்லை, வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஆனா சொன்னதை முழுமையாக செய்யலையே. அப்புறம் 2வது, பெண்களுக்கான பாதுகாப்பை எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் தேர்தல் பரப்புரையிலும் பேசியிருந்தாரு. அதையே தன்னுடைய முதல் கையெழுத்துடைய 2வது கையெழுத்தாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை ஒன்றை உருவாக்குறேன்னு சொல்றாரு. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு மிக குறைவாக இருக்கிறது. சமூக வலைதளங்கள்லையும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. பெண்கள் தொடர்ச்சியாக வந்து ஆபாசமாக இழிவுபடுத்தப்படுறாங்க. அதே போல பொது தளங்களில் பெண்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க. பாலியல் சீண்டல்கள், பாலியல் அத்துமீறல்கள், பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வந்து மிக மோசமாக இருக்குது. 2 வயது குழந்தை தொடங்கி 73 வயது பாட்டி வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகள்லேயே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறையில் பார்க்கும்போது போக்சோ வழக்குகள் தான் அதிகமாக இருக்குது. அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். இந்தியா முழுக்கவே பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அதுக்கு விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் சொன்னது போலவே சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படைன்னு சொல்கிறாரு. இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை எதுக்காக? பெண்களை பாதுகாக்க. அப்படி வைங்க. இன்னொரு அடுத்தது, போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க. அங்கே போதையின் பாதையில் போகாதீங்க, போதையில்லா தமிழ்நாடுன்னு முன்னாள் முதலமைச்சரும் சரி, முன்னாள் துணை முதலமைச்சரும் சரி உறுதிமொழிலாம் எடுத்தாங்க. எல்லா கட்சிகளும் போதை வேண்டாம், சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக சொல்லுது. நாம் தமிழ் அதே சொல்லுது. எல்லா கட்சியும் போதையில்லா மாநிலம் சொல்லுது. போதையில்லா மாநிலத்தை காக்க, இளைஞர்களை போதைப் பொருளிலிருந்து மீட்டெடுக்க போதைப் பொருள் தடுப்பு படையை இன்றிலிருந்தே உருவாக்குவேன் அப்படின்னு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் இந்த போதையில்லா மாநிலத்தை உருவாக்க, போதையை தடுக்க சிறப்பு படையும், இந்த பெண்களை பாதுகாக்க சிங்கப்பெண்கள் சிறப்பு படையும் 2 படையும் உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரே ஒரு கையெழுத்தில் இந்த 2 படையும் இல்லாமல் பண்ணியிருந்துருக்கலாம். பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? போதை. அந்த போதை வந்து வெறும் கஞ்சா, அபினு, ஹெராயினு, எல்எஸ்டி, ஸ்டாம்பு இது மட்டும்தானா? இதெல்லாம் 10 விழுக்காடுனா 90 விழுக்காடு போதை தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் மூலமாக கிடைக்குது. எல்லாரும் கஞ்சா, எல்லாரும் ஹெராயின், எல்லாரும் அப்படின்னு எல்லாரும் மற்ற சப்ஸ்டன்ஸை பயன்படுத்துறது இல்லை, விலை உயர்ந்த சப்ஸ்டன்ஸை. ஆனால் 90 விழுக்காடு, 95 கூட வச்சுக்கலாம், 95 விழுக்காடு டாஸ்மாக் போதையின் மூலமாகத்தான் இங்கே எல்லா சீரழிவும் நடக்குது. அப்போ அது ஒரு கையெழுத்து நீங்கள் மதுவிலக்கு கையெழுத்து போட்டிருந்தா இந்த பெண்கள் சிறப்பு படையின் தேவையில்லை, இந்த போதைப் பொருள் தடுப்பு படையின் தேவையில்லை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே NIPCID அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு இருக்கு, தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டில். அப்போ அவங்களுடைய ரோல் என்ன?
கஞ்சா, அபின், ஹெராயின், இந்த மெத்தபெட்டமைன், சூடோபெட்டமைன் இது போன்ற போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்களை விற்கிறவங்களை வாங்குறவங்களை கைது செய்கிறது தான் அவங்களுடைய இந்த NTPS ஆக்டில் என்னென்ன வருமோ, என்னென்ன தடை செய்யப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் பிடிக்கிறது அவங்களோட வேலை. அதே போல் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரத்துறை காவல்துறை இருக்காங்க, மதுவிலக்கு காவல்துறை இருக்காங்க. அவங்களுடைய வேலை இந்த கள்ளச்சாராயம் போன்ற விற்பவர்களை, போலி சாராயம் விற்கிறவங்கள, டாஸ்மாக்லேருந்து வாங்கிட்டு வந்து வெளியே சரக்கு விற்கிறவங்கள, இவங்களை பிடிக்கிறது மதுவிலக்கு காவல்துறையுடைய வேலை. அப்போ ஏற்கனவே 2 துறை இருக்குது. பேரை மாற்றி வேணால் நீங்கள் வந்து சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை, போதைப் பொருள் தடுப்பு படை அப்படின்னு போடலாம். ஆனால் இந்த 2மே தமிழ்நாட்டில் இருக்கு. ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் காவல் நிலையம் இருக்குது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் மகளிருக்கென்று தனியாக அதிகாரிகள் இருக்காங்க. இந்த சிங்கப்பெண்கள் பேர் வேணா மாற்றிக்கலாம். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், பேரை மட்டும் திமுக அரசு வைப்பாங்க. அதுபோல் பேர்களை வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் ஒழிய, பேரோட புதுசாக வைக்கலாம் ஒழிய, இந்த போதைப்பொருள் தடுப்பு படையும் சரி, அதே போல் வந்து சிங்கப்பெண்களுக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பும் சரி, ஏற்கனவே அதிகாரிகள் இருக்காங்க. இந்த 2மே நீங்கள் 2யுமே செய்யாமல் நீங்கள் மதுவிலக்கிற்கு கையெழுத்து போட்டிருந்தா, டாஸ்மாக எழுத்து முடியாது. ஏன் குறைந்தபட்சம் படிப்படியாக முழுமையாக டாஸ்மாக இழுத்து மூடியிருந்தா பதட்டமாயிருவாங்க, நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, நிறைய சீரழிவு ஏற்பட்டுரும், நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டுன்னு சொல்கிறாங்க. அது பொய்யானது. கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு டாஸ்மாக் இழுத்து மூடப்பட்டுச்சு. செத்து போனவங்க எத்தனை பேர்? உயிரிழந்தவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் போலி மதுக்களை, கள்ளச்சாரங்களை குடித்தாங்க? இல்லையே. அங்கங்கே உசிரமிட்ட ஒருத்தர் வார்னிஸை குடிச்சிட்டாரு, ஒருத்தர் பெயிண்டை குடிச்சிட்டாரு, ஒருத்தர் சரக்கை காய்ச்சினாரு, அங்கங்கே செய்திகள். அது 100ல் 1 தான். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதை கட்டுப்படுத்த முடியும். பெண்களை பாதுகாக்கவும், போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கவும் மொத்தமாக செய்ய வேண்டியது டாஸ்மாகை இழுத்து மூடுவது. இங்கே இருக்கிற எல்லா போதையை விட டாஸ்மாக் சாராயத்தில் இருக்கிற போதையினால தான் அவ்வளவு சிழிவு. இது நான் டேட்டாவோட பேசுகிறேன், ரெக்கார்டோட பேசுகிறேன். நீங்கள் விபத்துகளுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் முழுக்க முழுக்க மது அருந்தியதால் தான் அதிக விபத்துகள். கொலை வழக்கில் எல்லாருமே பார்த்து, எல்லா கொலை வழக்குலையும் பார்த்தீங்கன்னா அவன் போதைப் பொருளை அருந்திருப்பான், இந்த டாஸ்மாக் சாராயத்தை அருந்திருப்பான். கொள்ளை துணிச்சல் கிடைக்குதான் போதைப் பொருள், பெண்களை தொடுவதற்கான துணிச்சல் போதை. அப்போ இது எல்லாத்துக்குமான காரணம் இந்த டாஸ்மாக். அதை இழுத்து மூடியிருந்தா உண்மையிலே ஒரு சிறந்த ஸ்டார்ட் அப், த பிகினிங் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், செக்குலரிசம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனால் உண்மையான பிகினிங் போதையில்லா தமிழ்நாடு உருவாக்குறதுக்கான பிகினிங்காக இருந்திருந்தா அது வாழ்த்துக்களுக்குரியது, வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. அதை செய்யலை. 3 முக்கியமான கையெழுத்துக்கள்னு சொன்னீங்க. இந்த 2மே வந்து அரசனுடைய நிர்வாகம். 1 பெண்களுக்கான இந்த ஒவ்வொரு வீட்டுக்குமான 200 யூனிட் மின்சாரம். அப்போ இது எதுவுமே விஜய் அவர்கள் சொன்ன பெரிய வாக்குறுதிகளில் முதல் வாக்குறுதி நிறைவேற்றப்படலை. ஒவ்வொரு பெண்களுக்குமான 2500 ரூபாய், இதுதான் நீங்கள் வாக்கு வாங்கியதற்கான மிக முக்கியமான காரணியாக சொல்லப்படுகிறது. அவங்க 1000 கொடுத்தாங்க, அப்புறம் 2000 நாங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 நாங்கள், நீங்கள் 2500 நீங்கள் அவங்களோட தாண்டி சொன்னீங்க. இந்த 2500 ரூபா மாதம் 7200 கோடி வருது, வருஷத்துக்கு 90000 கோடி, 5 ஆண்டுக்கு 4,50,000 கோடி. அப்போ நீங்கள் வெள்ளரிக்கை விடுவேன், நான் ஆட்சிக்கு வந்து எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலையே. ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டின் கடன் 10,50,000 கோடின்னு? வந்ததுக்கப்புறம் சமாளிக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லலை. அப்போ வாக்குகளை வாங்குவதற்காக நீங்கள் சொன்னீங்களா? வாக்கு போட்டு முடித்த உடனே தான் உங்களுக்கு வந்து 10,50,000 கோடி கடனுக்கு தெரிஞ்சுதா? வந்ததுக்கப்புறம் வந்து நான் வெள்ளரிக்கை போட்டுருவேன், வெள்ளரிக்கை கண்டிப்பாக போடணும். எனக்கு அதில் வந்து உண்மையிலே அதை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா, என்ன நடந்ததுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன நடந்ததுக்குன்னு தெரிஞ்சுட்டு இதுலேருந்து நான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. வெள்ளரிக்கை போட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க, எதுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு தொடங்க போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் அதெல்லாம் சரி, வெள்ளரிக்கை போடுவது சரி, தமிழ்நாடு இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது சரி, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. புதுசாக ஒரு நிறுவனத்தை ஒருத்தன் டேக் ஓவர் பண்ணுறான்னா அந்த நிறுவனத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு வெளியே சொல்லி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் பேசவே இல்லை. தேர்தல் பரப்புரையில் பேசுனது என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்த உடனே 2500, வந்த உடனே தங்கம், வந்த உடனே ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம், வந்த உடனே கிஃப்ட் பாக்ஸு, வந்த உடனே வந்து இடைநீட்டுக்கான பணம், இதற்கு அன்னபூர்ணி சூப்பர் 6 இது எல்லாம் சொல்லியிருக்கீங்க. மீனவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, கல்வி கடன் ரத்துபடி, விவசாய கடன் ரத்துபடி, கூட்டுறவு கடன் ரத்துபடி, அப்புறம் வந்து மகளிர் சுய உதவிகளுக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் லோனு, இது எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் படிப்படியாக சொல்லுவேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. அப்போ சொன்னாருங்க, இப்போ அதை செய்கிறாருங்க. நீங்கள் இப்போ வந்ததுக்கப்புறம் படிப்படின்றீங்க. இது எத்தனை படி அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். கால அவகாசம் கொடுக்கறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் 5 வருஷமாக முதலமைச்சர் சொல்லி இப்போ இவரை முதலமைச்சர்னு சொல்லணும் அடுத்த 5 வருஷத்துக்கு.
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, பணம்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, அது செலவு செய்கிறதுக்கு மனசு தான் வேணும். எங்களுக்கும் இப்படி தான் இருந்துச்சு முதல்ல வந்த உடனே, அப்புறம் அதுக்கப்புறம் மக்களுக்கு எப்படி செலவு செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வந்த உடனே பழியை தூக்கி போடாதீங்க யாரும் இல்லைங்க அப்படின்னு. உண்மையிலே இந்த அரசு பழி போடாத அரசாக இருப்பதற்கு என் வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ பிஜேபியை கேட்டால் காங்கிரஸ் மேலே பழி போடுறதும், காங்கிரஸை கேட்டால் பிஜேபி மேலே பழி போடுறதும், திமுக அதிமுக மேலே பழி போடுறதும், அதிமுக திமுக மேலே பழி போடுறதும், இப்படியே பழி போட்டு தமிழ்நாட்டு மக்களை பழி கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது பழி போடாத அரசாக, அதெல்லாம் நடந்துருச்சுங்க. இனி நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், யார் மேலேயும் பழி போட விரும்பலை. இதுதான் இப்போ ஃபேக்ட். இதுலேருந்து நான் தொடங்குறேன், இதுலேருந்து நான் நல்லது பண்ண போகிறேன், இதை எதை அப்படி மாற்ற போகிறேன், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதை தான் பண்ண போகிறேன், டாஸ்மாக் இல்லாத வருமானத்தை ஈடுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து அதிகாரிகளோடு ஆலோசித்து, உங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விசிகா, உங்களுக்கு பெரிய படையே இருக்குது, அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் கலந்து ஆலோசித்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல தொடக்கமாக அமையும். இந்த 3 வாக்குறுதியை போல இல்லாமல் அடுத்தடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எப்படி, உங்களை நம்பி வாக்களித்த 1,70,00,000 பேருக்கும் உங்களை நம்பாமல் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பேருக்கும் எப்படி நல்லாட்சியை கொடுப்பது என்கிறத முடிவு பண்ணுங்க. முதலமைச்சர் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அது உங்ககிட்ட எளிதாக வந்து சேர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டு தான் அண்ணாதுரை வந்தார், கஷ்டப்பட்டு தான் காமராஜர் வந்தார், கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே வந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டு 30 வருஷம் 25 வருஷம் போராடி அவங்க கட்சியில் திக்கி திணறி அடித்து கீழே கட்ட மேலே வந்தாங்க. ஆனால் உங்களுக்கு மிக சாதாரணமாக எந்த பழிபாவத்திற்கும் ஆளாகாமல் ஒரு பெரிய சோசியல் மீடியா நெட்வொர்க்கோட உங்களுடைய ரசிகர் பட்டாளத்தோட உங்களுக்கு மிக எளிதாக இந்த கிரீடம் வந்து அமைந்திருக்கிறது. இந்த கிரீடத்தை தக்க வைப்பதும், இந்த கிரீடத்தின் மூலமாக தமிழ்நாட்டுடைய ஒவ்வொருவருக்குமான பாதுகாப்பையும் ஒவ்வொருக்குமான வெல்ஃபேரையும் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு வாய்ப்பு அமைச்சிருக்கு. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சரை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், எனக்கு வாக்கு செலுத்தியவர்களுக்கும் வாக்கு செலுத்தாதவர்களுக்கும், ஐயா ஸ்டாலினும் அதே சொன்னார், வாக்கு செலுத்தியவருக்கும் வாக்கு செலுத்தாதவருக்கும் அதே டைலாக் மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சொல்லியிருந்தார், வாக்கு செலுத்தியவருக்கும் வாக்கு செலுத்தாதவர்களுக்கும், என்னை விமர்சித்தவர்களுக்கும் விமர்சிக்காதவர்களுக்கும் எல்லாருக்குமான ஆட்சியை தான் நான் கொடுக்க முடியும். 8 கோடி மக்களும் என் மக்கள் தான் சொன்னீங்க. அந்த 8 கோடி மக்களும் உங்கள் மக்கள் என்று நீங்கள் சொன்னது போலவே நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று ஒட்டுமொத்த மக்களும் காத்திருக்காங்க. நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடர்ந்துருக்கீங்க. நம்பிக்கை தான் வெல்லும்னு சொல்லி ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்து உங்கள் பயணத்தை தொடர்ந்துருக்கீங்க. உங்கள் பயணம் தொடர வாழ்த்துக்கள். ஆனால் அந்த பயணத்தில் நீங்கள் நினைப்பது போல, நீங்கள் சொன்னது போலவே நடந்து கொள்ளவில்லை என்றால் ஒவ்வொரு நொடியும் இதை அடைவது எளிதாக அடைஞ்சிட்டீங்க. அடுத்தடுத்த நாட்களில் தான், இந்த 4 நாள்களில் நீங்கள் சந்திச்சது அரசியல் இல்லை, அடுத்தடுத்த நாட்கள் சந்திக்க போது தான் உண்மையான அரசியல். நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு சம்பாதிக்கவெல்லாம் ஓடி போயிரு, சம்பாதிக்கணும், இதை அப்படியே ஆடி பார்த்துடலாம் அப்படின்னு யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா இப்போவே போயிருந்தீங்க. உங்களே பல பேர் இருக்காங்க, அவங்களாம் அடுத்தடுத்து வெளியே வருவாங்க. அது எந்த ரூபத்தில் வருது, உங்கள் பக்கத்தில் வருதா இல்லை தூரத்தில் வருதான்னு தெரியாது, வருவாங்க. அதையெல்லாம் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த போகிறீங்க, உங்களுடைய ஆளுமை திறன் என்ன, உங்களுடைய நிர்வாகத்திறன் என்பதை பார்ப்பதற்காக. ஏன்னா ஒரு பெரிய சேஞ்சு, வேட்டி சட்டை கட்டாத ஒரு முதலமைச்சர் பார்க்க முடியுது, பேண்ட் ஷர்ட் போட்டு கோட்டு போட்ட ஒரு முதலமைச்சர். உடையில் மாற்றம் அடைஞ்சிட்டீங்க. தமிழ்நாட்டினுடைய இந்த அதிகாரத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது, அமைப்பில் என்ன மாற்றம் வரப்போகுது, ஆட்சியில் என்ன மாற்றம் வரப்போகுது, என்ன மாதிரியான சேஞ்சஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்குமான பாதுகாப்பையும் வளர்ச்சிக்கும் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பதற்கு ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் மிக முக்கியமாக வந்து தமிழ்நாட்டினுடைய வருமானத்தை எப்படி பெருக்க போகிறீங்க, இந்த வருமானத்தை பெருக்கி அந்த கடனை அடைப்பதெல்லாம் தாண்டி இனிமேல் கடன் வாங்காத மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருத்தரும் காத்து கொண்டிருக்காங்க. இனிதான் உங்களுக்கான பல பரீட்சை தொடங்குது. சொல்லப்போனால் உண்மையான அரசியல் ஆட்டம் இன்றிலிருந்து தொடங்குகிறது. ஏன்னா இன்றிலிருந்து நடப்பதற்கு எல்லாவற்றிற்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் பொறுப்பு. நேற்று வரைக்கும் வேற கதை. இன்று 10:30 மணிலிருந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும், விபத்து நடந்தாலும், மரணம் நிகழ்ந்தாலும், நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு, சகலத்திற்கும் பொறுப்பு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான். அதனால் இனி உங்களை தான் கேள்வி கேட்போம், உங்ககிட்ட தான் உங்ககிட்ட நல்லதுனாலும் உங்கள்கிட்ட தான் சொல்லுவோம், கெட்டதுனாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவோம், எது நடந்தாலும் உங்ககிட்ட பார்வை தான் கொண்டு வருவோம். இனி இதையே அங்கே சொல்லலை, இது எங்கே சொல்ல, இது திமுக செய்தி, இது அதிமுக செய்தி, இது பிஜேபி செய்தி அப்படின்னு சொல்ல முடியாது. இனி எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் இனிதான் தமிழ்நாட்டுடைய உண்மையான அரசியல் ஆட்டம் துவங்க இருக்கிறது. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நெருக்கடிகளெல்லாம் தாண்டி முதலமைச்சராக மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து
தமிழ்நாடு களம் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி